சரி. ஓகே. ஃபர்ஸ்ட்டு இந்த டேஷ் கோடு ஓகேங்க. ஓகே. நம்ம ம். ஆர்டிஸ்ட் டைம் எல்லாம் கிட்டில் தான் இருக்கணும். ஆ ப்ராப்பராக ஓகே. கிட்டில் ஒர்க் அத பண்ணி நான் கிட்டில் மூவ் பண்ண சொல்லுங்கள். ஆல்ரெடி கேன் சாட் சரி. ஒர்க் பண்ணதும் கிட்டுக்கு வந்திருக்கணும். நான் மூவ் சரிங்களா? பண்ணிடுறேன். நான் பண்ணிடுறேன். ம். ஓகேங்களா? இவங்களுக்கு தனி ப்ராஜெக்ட் போட்டு டெவலப்மெண்ட் தனியாக போட்டு அதில் போய் இதை வச்சு பண்ணுங்க. சரிங்களா? ம். சரி. ஓகே. இவைக்கு தனியாக போட்டுங்க. ஆல்ரெடி இவட்ட கேட்டுங்க தினேஷ்ட கேட்டு. தினேஷ் என்ன இருக்கு ம். இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த இது லோடிங் ரொம்ப டைம் எடுக்குது ஒன்று. ஓகே. ம். இதை லோடிங் ஆப்டிமைஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஓகே. இது ஏன் இவ்வளோ லோடிங் எடுக்குங்கிறது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்டிமைஸ் ஆகணும். சரிங்களா? ஓகே ப்ரோ. ரெண்டாவது வந்து சாலிடாக உள்ளது ஹாலிடே மாஸ்டர். ஓகேங்களா? ஹாலிடே ஓகே. மாஸ்டர் பண்ண சொல்லணும். ஓகே. ஸோ நம்ம எப்படி லீவ் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி ஹாலிடே அப்படிங்கிறது வந்து ஓகே. என்ன டேஸ் இதில் ஓகே. வந்து ஹாலிடேல வந்து ரீஜியனு ஓகேங்களா? ஆனது ரீஜன் வைஸா அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஃபார் ஆல் ரீஜனு இல்லை ரீஜன் வைஸு அது சூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து அப்ளிகபிள் ஃபார் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இது வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஹாலிடே மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொல்கிற வந்து ஃபார்ம் இன்புட்ஸ் கரெக்டாக? ஃபார்ம் இன்புட் வியூ எடிட் டெலிட் வரும் இல்லையா மாஸ்டர்? ஆமாம் ஆமாம். மாஸ்டர்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே. இப்போ லீவ் டைப் வச்சுருக்காங்க இல்லையா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஹாலிடேஸ் அப்படிங்கிறது நம்ம இது பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு மாஸ்டர் வேணும். ஓகே. இப்போ ஹாலிடேல வந்து இதில் வந்து ஹாலிடே நேமு என்ன டேட்டு அப்படிங்கிறது அப்ளிகபிள் அப்ளிகபிள் ரீஜியன் அப்படிங்கிறது போடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? ஆல் டே அப்புறம் வந்து ஸ்டார்ட் டேட்டு எண்டு டேட்டு. ஓகேங்களா? அது சூஸ் பண்ணோன்னா என்ன நேம் வந்துடும், என்ன எத்தனை டேட் அப்படிங்கிறது காமிக்கணும். அப்புறம் வந்துட்டு இது வந்து இது கிளைண்ட்ல வந்து எம்ப்ளாயில ரிலிஜன் இருக்கா? எம்ப்ளாயில ரிலிஜன் எம்ப்ளாயில ரிலிஜன் இருக்கவா செய்யுது? கண்ட்ரி தான் கேட்குறீங்க? ரிலிஜியன் இல்லை இல்லை. நீங்கள் ப்ரொஃபைல்லே போகிறீங்க. ப்ரொஃபைலில் தான் கேட்குறேன். அதான் இல்லை ரிலிஜன் இல்லை. ஓகே. இது வச்சா ஏன்னா வந்து இப்போ நமக்கு லீவ்லாம் வந்து ரிலிஜன் வைஸ் இருக்கு இல்லையா? இப்போ முஸ்லீம்ஸ் லீவு, முஸ்லீம்ஸ் இந்த டேஸ் லீவு. ஸோ வந்து இதில் வந்து ஜென்ரலாக ரிலிஜன் டைப் ஆட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? யூசர்ஸில். ஓகே. பின்கோடுக்கு அப்புறம் ரிலிஜன் வச்சிடறோம். இல்லை பின்கோடு வேண்டாம், கண்ட்ரிக்கு முன்னாடி கொண்டு வாங்க ரிலிஜனு. நான் மேண்டட்ரி ஃபீல்டாக வச்சுக்கோங்க. சரி. ஓகே. ஓகே. ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் மேண்டட்ரி ஃபீல்டாக கொடுத்துருங்க, ரிலிஜன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து ஹாலிடே டைப்பில் வந்து ஆனது ரீஜியன் ஆளு ரிலிஜன் ஆளு அப்படிங்கிற ரிலிஜனில் வந்து செலக்ட் மாதிரி வைக்க சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே. கிளியரா? ஓகேங்களா? ஸோ அதை வச்சு மாஸ்டர் கிரியேட் பண்ணணும். ரிலிஜன்ல 3 மட்டும் கொடுத்தா போதும் இல்லை இப்போதைக்கு? டிஃபால்ட் புரியல. ரிலிஜன்ல 3 மட்டும் கொடுத்தா போதும் இல்லை? ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம். அதை ஆட் பண்ணுறதுனா கான்ஃபிகரபிளாக கொடுத்துருங்க. அதை ஆட் பண்ண முடியுமா எப்படி? இல்லை ஆட் பண்ணாலும் அது மாஸ்டர்ல தான் நம்ம போய் சேவ் பண்ண போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே லீவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கணும். நம்ம இதில் பண்ணிடலாம்ல, ஆம்ட்ரெக்ஸில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அது இப்போதைக்கு வேண்டாம்.
ம். இல்லாட்டி டிராப் டவுன்ல இத 3 வேல்யூ கொடுங்க. டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்களா எப்படின்னு தெரியலையே. சரி, நான் அத மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்றேன் ஜி. ரிலிஜன் வேணும் வேணாமாங்கிறது. சரி, ஓகே. வச்சு பண்ணிருங்க. ஓகே. ஆல்னு ஆனா போட்டு எல்லா ரீஜனுக்கும் வரும். இல்ல ஓகே. இந்தியா சொல் ம். ஒரு இல்ல. நிமிஷம். கொஸ்டின் ஜி. ஹாலிடே சரி, இப்போதைக்கு வந்து ரீஜன் கொடுங்க. ரீஜன் மட்டும் கொடுங்க. சரிங்க. ரிலீஜன் வந்து யார்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, ஓகே. அதுக்கு தேவை ரிலீஜன் தேவைதான். ஓகேங்களா? இப்போதைக்கு அந்த 3 மட்டும் கொடுக்குறேன். மாஸ்டர்ல ஆட் பண்ணாத மாதிரி. அப்புறம் இல்ல ஹாலிடேலயும் அந்த 3 ரிலிஜன் கொடுத்துறோம். ஆளுன்னு கொடுத்தோம்னா எல்லாமே வரும். ஜி, செட்டிங்ஸ்ல வந்து ம். எனேபிள் ரிலீஜியன் செட்டிங்ஸ்ல வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுங்க. எனேபிள் ரிலீஜியன் கொடுத்தாங்க அப்படின்னா இங்க ரிலீஜன் தெரியட்டும். சரிங்களா? யூசர்லயும் அந்த இதுலயும் ரிலீஜன் அது பண்ண முடியுமா? சரி, வேண்டாம், இப்போதைக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரீஜனை வச்சு ஆடிட் பண்ணி கொடுங்க. சரி, சரி, ஓகே. ம். நான் அதில் அப்டேட் ம். கிளியரா? கிளியர். என்ன பாயிண்ட்? அடுத்தது வந்து ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் ஆமா. என்னன்னா, இப்போ டுடேனா இன்னைக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ல பஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராஜெக்ட் தான் ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ். அதோட கவுண்ட் மட்டும் காமிக்கணும். சரிங்களா? ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ல ரேஞ்ச் நோட் பண்ணிடலாம். இதை லாஜிக்கை செக் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? கவுண்ட் மட்டும் காமிக்கணுமா இல்லை அதோட டீட்டெயிலும் ஓப்பன் ஆகுற மாதிரி லிங்க்? கவுண்ட்டு கிளிக் பண்ண டீட்டெயில் போகிற மாதிரி நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து தனி பேஜ் கொண்டு போனால் பெட்ரு. இது வந்து இது போனோன்னா எல்லாமே வரும். ஸோ ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதில் வந்து இல்லாட்டா சைடில் வந்து புஷ் டீட்டெயில்ஸில் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் ஆக்டிவ்ல இருக்குங்கிறது காமிச்சா பெட்டராக இருக்கும். இது எப்படி சரி, காமிக்கலாம் ஓகே. அப்படிங்கிறது யூஐ டெவலப்பர்ட்ட கேளுங்க. ஓகே. ஸோ இந்த இதுலேயே வந்துட்டு ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது டுடேனா இன்னைக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் பஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அது ஆக்டிவ் ப்ராஜெக்ட். யார் யார் இந்த ப்ராஜெக்ட் மல்டிபிள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா அது ஆமா. டுடே. இந்த வீக்லினா இந்த வீக்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ல பஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அது ப்ராடக்டோட கவுண்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஓகே. மந்த்லினா இந்த மந்த்ல என்ன பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராஜெக்டோட கவுண்ட். ஓகே. ஓகேங்களா? புரியுது. ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஹவர்ஸ். ஸோ இது வந்து இதுதான் அந்த இது ஆக்டிவ் இது. அப்புறம் வந்து அடுத்து வந்து லொகேஷன் கிராஃப் இங்கே வரல. சரிங்களா? இந்த லொகேஷன் கிராஃப் நமக்கு வேணும். ஓகேங்களா? இதை வந்து கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இந்த வந்து இதோட டீட்டெயில்ஸ் பேஜில் என்ன இருக்குன்னா யாரெல்லாம் வந்து இன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா, யார் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணுறா, யார் வெண்டாரு, நோ லொகேஷன் யார் யார் இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு பேஜ் வரும். ஆல்ரெடி வந்து நம்ம எம்ப்ளாயி பேஜ் இருக்கு இல்லையா? அதை பேஜை க்ளோன் போட்டு அதை காமிச்சிங்க. சரி, ஓகே. ஓகேங்களா? யூசர் இது வந்து இந்த பெர்மிஷன் இந்த ரைட்ஸ் காமிச்சிருக்காங்கல்ல, இந்த ரைட்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஓகே. அந்த ரைட்ஸை செக் பண்ணணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ ஓகே. யூசர்ஸ் வரதில்ல, அந்த டீட்டெயில்ஸ்லாம் போக வேண்டாம். யூசர் நேம் யார் போட்டுட்டு அவங்க இன் ஆஃபீஸில் யார் அதில் ஃபில்டரும் வச்சுக்கோங்க. இன் ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமு அது. ஓகேங்களா? அது அந்த 4 ஃபில்டர் வரணும். ஓகேங்களா? ஓகே. கிளியரா? கிளியர். அடுத்து வந்து ஆப்சன் லிஸ்ட்டு வீக்கெண்டு. ஸோ ஓகே, இதே மாதிரி வந்து இன்னைக்கு சரி
இதுக்கு மட்டும் முதல்ல கிரியேட் பண்ணி இது அசைன் பண்ணுறீங்களா ஃபர்ஸ்ட்டு? சரி, ஓகே. நான் பண்றேன். அசைன்மெண்ட் வாங்க. நான் அடுத்து நம்ம இது டிஸ்கஷன் போவோம். சரிங்களா? சரி, ஓகே. டிக்கெட்டை ப்ராப்பராக கிரியேட் பண்ணுங்க. இவர் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த லோடிங் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க நான் டேஷ்போர்டில் பண்ண உள்ளதை. சொல்றேன். சரிங்களா? இல்ல மாஸ்டர் யாபேஸும்